வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியல் கிரிக்கெட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேம் விளாட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியலாக அப்படி கிரிக்கெட் மாதிரியே காட்டும் காய்ஸ். அந்த கேம் தான் இது. இந்த கேமை நான் உங்களுக்கு எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து விளாடுங்க. இதில் வந்து இந்தியன் பிளேயர்ஸில் எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஐபிஎல்லில் விளாட்ற சில சின்ன கிரிக்கெட்டர்ஸ் அவங்களாம் வரமாட்டாங்க காய்ஸ். நான் இந்த கேம் எப்படி விளாட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறமா என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறமா இந்த கேமோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ வாங்க கைஸ், நம்ம கேம்குள்ளே போயிடலாம், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடினேன் கைஸ். அந்த மேட்ச்லேருந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேணாம், நான் அப்படியே உள்ளே வந்துடுறேன் கைஸ். இப்போ பாருங்கள், நம்ம 20 ஓவர் வச்சுக்கலாம், 50 ஓவர் கூட 50 ஓவர் கூட வச்சுக்கலாம். கேட்ச்சு மேனுவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கூட வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் வந்துடும். ஆனால் சில நேரத்தில் கேட்சை விட்ருவார் ஃபீல்டரு, அது வந்து ஃபீல்டர் மிஸ்டேக்கு, வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது. அது 20 ஓவர் வச்சுக்கிட்டாச்சு கைஸ். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேடியம்ஸ்லாம் வேணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக மணி பே பண்ண வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ அதனால் நம்ம மும்பை ஸ்டேடியமே வச்சு ஆடுவோம் இந்த டீம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து எப்படி விளாடணும்னு சொல்லிடுறேன். அப்புறமா நீங்கள் என்னையை பார்த்து விளாடுங்க. இதில் வந்து ஐபிஎல்லும் இருக்குது காய்ஸ். ஆனால் ஐபிஎலுக்கு வந்து நீங்கள் தனியாக மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஐபிஎல்லில் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போது இந்த 2024 என்னென்ன பிளேயர்ஸ் வந்தாங்களோ அதே பிளேயர்ஸ் தான் ஐபிஎல்லையும் வருவாங்க காய்ஸ். 10 டீம் வந்துடும், 10 ஐபிஎல் டீமும் வந்துடும் காய்ஸ். இப்போது அப்டேட் ஆகிட்டுருக்கு. யாரெல்லாம் இந்த வருஷம் 2024 இது ஐபிஎல் பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் யாருமே பண்ண மாட்டேறீங்க கைஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆகுது கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிக்கல. போடவே டைம் இருக்க மாட்டேங்குது கைஸ். டாஸ் போட்டாச்சு. அவர் வந்து யார் தெரியுதா? அவர் வந்து மேத்யூ வேடு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் இருப்பார் ஒருத்தர். அவர் தான் அவர் ஃபேஸ் ரியலாக இருக்குது பாருங்கள். ரோஹித் சர்மாவோட ஃபேஸும் ரியலாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ரியலாக இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இது இருக்கார் பாருங்கள், கமெண்ட்ரி பண்ணுறவர் இருக்கார்ல, அவர் தான். அவர் வந்து உண்மையாலே இருந்தார், சஞ்சய் அவர் பேர் சஞ்சய். உண்மையாலே கமெண்ட் பண்ணுவார். அவரோட ஃபேஸ் உண்மையாலே இருக்குது. நம்ம வந்து இப்போ ஹெட்ஸு கேட்டுடலாம். டாஸு வின் பண்ணிடுவோமா? டாஸ் நம்ம தான் சொல்கிற மாதிரி நம்மளாம் வின் பண்ணியிருக்கோம் காய்ஸ். சூஸ் டு பேட். உங்களுக்கு நான் பேட்டிங் எப்படி யாரும் சொல்லிடுறேன். பவுலிங்னால் நீங்கள் ஈஸியாக போட்டலாம் காய்ஸ், ஈஸியாக நீங்களே கற்றுக்கலாம். இதோ இருக்கார் பாருங்கள், அவர் தான் இது கேப்டன் போல் இந்த கேமுக்கு. ஆனால் உண்மையாலே கேப்டன்னா அவர் வந்து பேட் கமின்ஸ் தான் கைஸ். இப்போ ஓப்பனர் வந்து நம்ம யார் வேணால் இறக்கிவிடலாம். நான் வந்து ரோஹித் சர்மாவும் வேறு யார் சஞ்சு சாம்சன் இருக்கார், அவரை நான் இறக்கி விட்றேன். நம்ம பிடிச்சது நம்ம யார் வேணால் இருக்கலாம். நீங்கள் பவுலரை கூட இருக்கலாம், ஆனால் பவுலரை வச்சு நீங்கள் ஒழுங்காக விளாண்டா ஓகே. ஏன்னா இந்த கேமில் இந்தியன் பவுலர்ஸ் சரியாக விளாட மாட்டாங்க. நான் விளாண்டு பார்த்துருக்கேன், இந்தியன் பவுலர்ஸ் சரியாக விளாட மாட்டாங்க. அதனால் நீங்கள் பவுலர்ஸ் எப்போவுமே லாஸ்ட்டில் இறக்கி விட்டால் நல்லது காய்ஸ். பேட்ஸ்மேனை மட்டும் இறக்கி விட்ருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேட்ஸ்மேனை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் காய்ஸ், டீம் கூட மாற்றலாம் காய்ஸ். ரோஹித் சர்மா எடுத்துகிட்டு கூட நீங்கள் யாரை வேணால் வைக்கலாம், உங்கள் இஷ்டம் காய்ஸ். இந்த கேமில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ வந்து பாலே காலுக்கு போடுறாரு. பாருங்க, இந்த பேக் ஃபுட்டு ஃப்ரண்ட் ஃபுட் அதெல்லாம் இருக்கும் காய்ஸ். பாலே ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு சஞ்சு சாம்சன். நான் சொல்லிடுறேன் காய்ஸ், இங்கே பாருங்கள் காய்ஸ். ஸ்ட்ரோக்குனா நீங்கள் ஸ்ட்ரோக்கு லாஃப்ட்டு புஷ் காமிக்குதா? அதில் வந்து நீங்கள் புஷ்னா நீங்கள் டொக்கு வைக்கலாம், ஸ்ட்ரோக்குனா இழுத்து அடிக்கணும். இதுவே லாஃப்ட்னா நீங்கள் தூக்கி அடிக்கலாம். நான் லாஃப்ட் அடித்து கட்டுறேன் காய்ஸ். லாஃப்ட்டு எங்கேயோ 6 போயிடுச்சு பாருங்களேன். பாலே சஞ்சு சாம்சன் 6ஓட ஆரம்பிக்கிறாரு. பவுன்ஸ் வேறு போட்டார் வேறு, அதனால தான் நான் இழுத்து வச்சேன், பால் 6 போயிடுச்சு. இதில் வந்து ஹைலைட்ஸும் காமிப்பாங்க காய்ஸ். ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹைலைட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னே தெரியும், உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக. இதான் நம்ம அடிக்கிற 6 காமிப்பாங்க, இல்லைனா விக்கெட்டு. இதில் வந்து கேமரா கூட மாற்றிக்கலாம் கைஸ். இப்போது இவங்க வந்து ஓடி வருது எங்கே அந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், பேட்ஸ்மேனோட கேமரா கூட மாற்றிக்கலாம். அது டக்கு நீங்கள் மாற்றணும். இங்கே பாருங்கள் எப்படி இது ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடணுமா பேக் ஃபுட்டில் ஆடணுமா தெரியல கைஸ். ஃப்ரண்ட் ஃபுட் தான் ஆடி இருக்கும். அப்படியே இழுத்து அடித்தார் மேலே 90 மீட்டர் 6 போயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைப் பண்ணி இந்த ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல கைஸ், ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஸ்பெஷல். அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 135 மீட்டர் 6 போகும் காய்ஸ். நான் அடித்து காட்டுறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது கொஞ்சம் வராது காய்ஸ், அதான் நமக்கு வராது இது. ஆனால் இது வைடு. நோ பால் காய்ஸ். சரி, நான் உங்களுக்கு இது எப்படி விளாட்னு சொல்லி கொடுத்துட்டேன் காய்ஸ். பேட்டிங்கு
இப்போ அடுத்ததான் நான் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து வெளியே வந்துடுறேன் கைஸ். நான் சொன்ன மாதிரி விளையாடுங்க. பவுலிங் ஈஸி, நீங்கள் பவுலிங் அதிலே பார்த்து. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் கைஸ், டெஸ்ட் கிரிக்கெட்டு இந்த மாதிரி காட்டும். டெஸ்ட் மேட்ச்சு, குயிக் மேட்ச்னா இந்த 20 ஓவர் 50 ஓவர் இப்போ நான் விளாண்டல அது. டெஸ்ட் மேட்ச்னால் இந்த மாதிரி நீங்கள் அதான் டெஸ்ட் மேட்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும். மல்டிப்ளேயர் நீங்கள் விளாட்லாம், மல்டிப்ளேயர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம். டோர்னமெண்ட்ஸ்லாம் ஐபிஎல்லாம் டோர்னமெண்ட்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் அசோசியேட்டட் ட்ராஃபி, அப்புறம் இந்த மாஸ்டர் கப்பு, ஏஷியா ட்ராஃபி அந்த மாதிரிலாம் வரும் கைஸ். மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி லேக் ஆக்ஷன்னா என்னன்னு தெரியுமா கைஸ்? இது வந்து ரியலாக அப்படியே நம்ம ஐபிஎல்லில் இருக்கிற நேம்ஸ்லாம் இருக்குது. அதோட அப்படியே அந்த டீமு அதில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே வருவாங்க கைஸ். இந்த டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சிஎஸ்கே இந்த மாதிரி எல்லாமே வரும் கைஸ். ரோட் டு ஆர்சிபிஎல்னா வேறு ஆனால் ஒரே சென்னை டீமு, பெங்களூர் டீம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நேம்ஸ் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க கைஸ் உங்களுக்கு. அப்புறமா இந்த ஸ்டோர்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மணி, கரன்சி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. இந்த கேமோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆர்டர் போட்டுக்கோங்க கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்களுக்காக தான் கைஸ் நான் எல்லாமே வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அடுத்து நான் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.